பரிசுத்த ஆவியானவரே உமக்கு பிரதான கொடி நன்றிகள் செலுத்தி உண்மை உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்துட்டாங்க. இதோ இந்த கல்விமே சபையை கட்டுவேன், வாராளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை என்று மத்திய 16:18 பிரகாரமாக சபையை கொடுக்கிறோம். ஓய்வு நாளை மனமகிழ்ச்சிய நாளை அந்த எந்த ஒரு அசம்பாதம் நடக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறப்பா. ஓய்வு நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி தேசம் முழுவதுமாக இந்த கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிறவரே துதிக்கிறதுனால நாங்களே ஒப்புக் கொடுக்கிறோம். நான் சரியா நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம், ஜீவனால தகப்பனே. ஆமென் ஆமென். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை அழைத்தவர் உன்னை உள்ளவர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை அழைத்தவர் உன்னை உள்ளவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். தாகமாயிருப்பவர்களே தண்ணீர் அணைக்கு வாருங்கள். தாகமாயிருப்பவர்களே தண்ணீர் அணைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, உனக்கு எதிராக எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய் என்று பயமில்லாது இருப்பாய் என்று சொல்லுகிறேன். திகிலுக்கு தூரமாவாய் என்று சொன்னீங்க அப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே அப்பா, எங்கும் திகிலோடும் எங்கும் அப்பா ஓட சத்தமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது ராஜா. அல்லேலூயா. அந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா, லூசிபர் ஆவி அவன் கூட்டம் அவன் சேனைகள் அனைத்தையும் ஆழ்கடலில் சுட்டரித்து போடுகிறான் ஆண்டவர். அல்லேலூயா. விடுதலை கொடுங்கப்பா. என்னாம தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்கள தகப்பனே. அப்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம் நாங்கள். பூமி முழுவதிலும் தெளிக்கிறோமையா. எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். இந்த தழும்புகளால் சுகம் கொடுத்த தேவன், இப்போது உடைய தழும்புகளால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க சுகம் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை தகப்பனே. அற்புதம் செய்கிறது மக்கள் லேசான காரியம் அப்பா. அப்படியாக ஹல்லேலூயா. அந்த காலை நேரத்தில் நாம் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்து பாடுங்கள். அல்லேலூயா. கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரித்து பாடுங்கள். அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து தேவனை பயன்படுத்துவோம். அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா அல்லேலூயா. ஓசன்னா. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, ஆவியானவரே, திருத்துவ தேவனே, மூவரில் ஒருவராய் வந்தவரே, அழகுள்ளவரே, 10,000களில் சிறந்தவரே, தேனிலும் இனிமையே, தெவிட்டாத அமுதமே, வணக்கத்துக்குரியவரே, ஆராதனைக்குரியவரே. அல்லேலூயா. 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 ருசித்து பார், இயேசு நல்லவர். ருசித்து பார், இயேசு நல்லவர். ருசித்து பார், இயேசு நல்லவர். ஆராதிப்பே இயேசு ராஜனே. தூக்கினாரே சேற்றிலிருந்து நிறுத்தினாரே கண்மலையின் மேல். புது பாட்டை எந்த நாவில் தந்தார், துதி பாடுவே துதி பாடுவே. அல்லேலூயா. 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 ஆராதிப்பே இயேசு ராஜனே. ஆராதிப்பே இயேசு ராஜனே. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரை என் கைகளை உயர்த்தினீரா. ஆராதிப்பே இயேசு ராஜனே. அல்லேலூயா. 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 உங்க கிருபைதான் தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே.
நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்த கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் எங்களை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, நன்றி பலி செலுத்துகிறோம். நன்மைகள் செய்பவரே, சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரே, அழகானவரே, அருமையானவரே. அல்லேலூயா. நன்றி அப்பா. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே, அழகுள்ளவரே, 10,000களில் சிறந்தவரே, தேனிலும் இனிமையை தெவிட்டாத அமுதமே, உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை ரச்சா. அன்பான தெய்வமே, உண்மை துதிக்கிறோம். இப்பொழுது கூட உண்மை துதிக்கவும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்கிறேன். நன்றி அப்பா. இப்போது எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். பூமி முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. ஆவியினால் ஆண்டவரே அப்பா எங்கும் பூக்குற ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வீசை காயப்பட்ட கரத்தை நீட்டும்படியாக செபிக்கிறோம் ஐயா. இவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. 100ல் ஒருவராய் அமர்ந்திருக்கிறவர், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரை, பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியில செய்யப்படுவதாக என்று சொன்னீங்க இல்லையா. வேலையிலும் கூட அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆவி ஆண்டவரை சிக்கொண்டிருக்கிறாங்க. விடுதலை கொடுங்க. இப்பொழுது கூட இந்த கடன் ஆவினால எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம். மன உளைச்சல் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போதே நீ ஆண்டவரே அப்பா சுதந்திர ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியாம செபிக்கிறோம். அல்லேலூயா. குடும்பங்களை ரட்சிப்பில்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். உண்மை அறியும் அறிவை பிள்ளைகளுக்கு கொடுங்க. அந்த ஞானத்தை கொடுங்க ஐயா. எங்களுடைய வீட்டிலே எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க. எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தீங்க ஐயா. நீ உலக மக்கள் ஆண்டவரே அப்பா சுதந்திரம் அறியாத மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக எல்லா வழிவாசலையும் திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களின் ஆண்டவரே அப்பா உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருக்கும் என்று சொன்னீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானத்தை சந்தோஷத்தை இப்போது நாங்கள் கட்டளை அடைக்கிறோம் அப்பா. கட்டளை அடைக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மன உளைச்சல்களை எடுத்துக்கொள்ளுங்க. வியாதியோ வறுமையோ நாசம் மோசமோ பட்டயமோ ஏதும் பிள்ளைகளை உண்மை விட்டு பிரிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒருவருக்கு ஊக்கமாய் அன்பு கூறும்படியாக கிருபையைத்தாங்க. நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிறவரே துதிக்கிறோம். பூமி முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படட்டும் ஆண்டு, நிரப்பப்படட்டும் ஆண்டு. அல்லேலூயா. அந்நிய பாஷை வரத்தை கொடுங்கப்பா. சிறுபிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள், வாலிப பிள்ளைகள் அனைவரையும் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே செய்து உங்கள் நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீ அன்புள்ள தேவன் ஐயா. நீ ஒருவரும் விடுகிறது இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ராஜாதி ராஜா, இந்த திருப்பாலத்தை கட்டிவிட்டு முத்தமிடுங்கள். பொதுவாக வார்த்தைக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தை ஊடுருவி கிரியை செய்யாதபடி அதை என்னிடம் திரும்பி வராது என்று சொன்னீங்களே. அப்படியாக வார்த்தையை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. நீங்கள் பேசுங்க.
மக்களுக்கு அது ஆசீர்வாதமா ஆறுதலா இருக்கட்டும் ஐயா. அல்லேலூயா. சோத்திரம். ஆளுகை செய்கிற தலைவர்கள் எல்லாம் எங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். வார்த்தை ஆளுநரை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளார்கள். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கும் ஜீவன நடத்தவர்களே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாகவே அமர்ந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்றும் அவர் அப்போஸ்தலராக இருக்கிறார் என்றும் அதே நேரத்தில் அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராகவும் நல்ல போதகராகவும் இருக்கிறார் என்று நாம் கடந்த செய்தியிலே நாம் அவரை குறித்து தியானித்தோம். பிரியமானவர்களே, இப்போதும் வேத வசனத்தில் அந்த பிரதான ஆசாரியர் என்பதை குறித்து பார்த்து பிறகு மேற்கொண்டு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதையும் நான் அறிந்து கொள்ள நாம் ஆண்டவரே பிரியமாக இருக்கிறோம். எனவே இந்த நாளை அதை உங்களுக்கு வெளிப்படுத்த நான் பிரியமாக இருக்கிறேன். வேதம் சொல்கிறது, கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடினாலே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டாரே என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ரொம்ப அருமையான வசனம் பிரியமானவர்களே. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே நம்முடைய வாழ்க்கையில கரைத்திரை இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். காரணம், நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே புளிப்பில்லாத அப்பம் அங்கே சொல்லப்படுது பாருங்கள். புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புளித்த புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. இப்போ புதுசாக ஒரு மாவை நம்ம அரைக்கிறோம்னு சொன்னாக்கா அது எப்படி புளிக்காமல் இருக்குதோ அதை போல நாம் புளித்தவர்களாக இருக்கக்கூடாது, புதிதாய் பிசையப்பட்ட மாவாக இருக்கணும். ஆகையால் அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கிற பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நமக்குள்ளே இருக்கிற அசுத்தாவிகள் நம்மளை தூண்டி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியம். அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தம் இந்த பூமியிலே சிந்தும்படியாகவே தன்னை பலியாக கொடுத்த காரணம், நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே நாம் புதிதாய் பிசைதப்பட்ட மாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மில் இருக்கிற புளித்த மாவுகளை எல்லாம் என்ன செய்யணும்? புறம்பே கழித்துப்பட வேண்டும். அல்லேலூயா. அதாவது வேதத்தில் சொல்லப்படுகிறது மாம்சத்தின் இச்சைகள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அது எப்படிப்பட்டது? விபச்சாரம், காம விகாரம், அசுத்தம், அல்லேலூயா, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள் என்று பல காரியங்களை குறித்து வேதம் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. ஏன்னா நமக்கு தெரியலன்னா வேற யாருக்குமே தெரியாது. பிரியமான கிறிஸ்தவர்கள் பாவம் என்பது என்னவென்று அறியாமல் இருப்பார்களே, ஆனால் மற்றவர்களை குறித்து நாம் குறை சொல்வதிலே அது அர்த்தமே இல்லை. ஏன்னா நமக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிற இந்த காரியங்கள் மனுஷனுக்குள் காணப்படக்கூடாது என்று. எனவே புளித்த மாவை நாம் என்ன செய்யணும்? புறம்பே கழித்து போட வேண்டும். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஏற்கனவே அவர் நமக்காக என்ன செய்தார்? இரத்தத்தையே கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். பிரியமானவர்கள், அல்லேலூயா. அப்போ நாம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்கிறது. அநேகர் படித்து விட்டால் நாங்கள் ஞானிகள் என்று அறிகிறார்களே, அல்ல. என்ன படிப்பு படித்திருந்தாலும், என்ன விஞ்ஞானத்திலே நாம் அறிவுள்ளவர்களாக இருந்தாலும், தேவனை அறிந்து
அவரை அறியாமல் இருக்கிற பட்சத்தில் நாம் என்னவா இருக்கிறோம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிக்கேடன் என்று. அல்லேலூயா. ஆக நாம் எப்படிப்பட்ட கர்த்தரை நன்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், அவரை பிரியப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையிலே முதலாவது பிரியப்படுத்த வேண்டியது எந்த மனுஷனையும் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பிரியப்படுத்த வேண்டும். அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படி சொல்லுகிற வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடவே நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நாம் அவருக்கென்று ஜீவிக்கும் போது நமக்கு ஒரு குறைவின்றி கர்த்தர் நடத்துவார். அதில் சந்தேகமே இல்லை பிரியமான. நம்பப்படும் உறுதி, காணப்படாத ஒரு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இங்கு வேதம் சொல்லுது, அவர் மகா பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு எல்லாமே தெரியும் பிரியமான. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகிறது, என்ன நடக்கும் எல்லாம் ஒரு திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். மகா பெரிய தீர்க்கதரிசி. தாயின் கர்ப்பத்தில் நம்ம உருவாகும் போதே நம்மை குறித்து அவர் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். நீங்க வேத புத்தகத்தில் பார்ப்பீர்களானா ஒரு இன்சிடென்ட் பார்க்க, ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதில் என்ன சொல்லப்படுகிறது, நாயின் என்ற ஊரிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கு மரித்து போன ஒரு சடலத்தை கொண்டு செல்லுகிறாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, தாய்க்கு ஒரே மகனானவர். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அந்த பெண் எப்படிப்பட்டவளா இருக்கிறார், கைம்பெண்ணா இருக்கிறார், விதவையா இருக்கிறார். அல்லேலூயா. அதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு மிகவும் வருத்தம் வந்து விட்டது. அவர் என்ன செய்கிறாரா, அவர் கைம்பெண் என்று அறிந்து அவர் மனதுருகி பாடையை தொட்டார் என்று சொல்லு. இன்னைக்கு பாருங்க, பாடையை தொடுறது கூட இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுற அளவுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. விசுவாசி பாருங்க எப்படி பண்றாரு. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்தார், பாடையை போய் தொட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொட்டு என்ன பண்ணாரு, அந்த அற்புதம் நடந்ததை நீங்க பார்க்கலாம். அவர் தொட்ட போது, வாலிபனே எழுந்திரு என்றார். என்ன சொன்னார் அவரு, அந்த பாடையை தொட்டு வாலிபனை எழுந்து மரித்து போய், அல்லேலூயா, அவனை பாடையில கொண்டு போகிறாங்க. மரித்த உடனே கூட கிடையாது. ஒருத்தர் மரித்து போயிட்டாங்க தெரிஞ்ச உடனே அவங்க கொஞ்சம் சூடு கூடலாம் கொடுத்து அவங்க ஹார்ட்டை போட்டு பிசைஞ்சு எடுத்த ஒருவேளை அவங்களுக்கு திரும்பி என்ன செய்யலாம், பல்ஸ் அவங்களுக்கு டெவலப் ஆகலாம். ஆனால் இங்க அப்படி இல்லை பாருங்களே. அது மரித்து அவங்க வீட்டில் வச்சிருந்து அந்த பாடையை கொண்டு போறான், அடக்கம் பண்ணதுக்கு கொண்டு போறாங்க. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் போய் என்ன செய்யறார், அந்த பாடையை தொட்டு என்ன சொல்லுகிறார், வாலிபனே எழுந்திரு. அந்த பிள்ளை, அந்த மகன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், வாலிபனா இருக்கிறான். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் மரித்து போய் இருக்கிறார்கள். மரித்து என்றால் நம்ம நினைக்கிறது என்ன, இந்த சரீர ஜீவன் நல்ல பிரியமா இல்ல, ஆவிக்குரிய ஜீவன் இல்லாமல் இருக்கிறார். அந்த ஜீவனை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமிக்கு இயேசு வந்தார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்றவர்கள். அந்த அளவுக்கு வாலிபர்கள் இதுக்கு என்ன செய்யணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இல்லையென்றால் பாடையில் இருக்கிறது போல நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. சொன்னவுடனே என்ன நடக்குது பாருங்க, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போது, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனை எழுந்து உட்கார ஆரம்பிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லையா, அடுத்தது என்ன சொல்லுகிறார் பாருங்க, அவன் பேச தொடங்கினான். எழுந்து உட்கார்ந்தது மாத்திரம் அல்ல, பேச தொடங்கினான். ஆண்டவரை குறித்து அறிக்கை சொல்ல ஆரம்பித்தார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை கூட யாருக்கு அவங்க அறிக்கை செய்கிறது இல்லை. ஆனால் நம்ம நினைக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவன, ஞானஸ்தானம் வாங்கினவன ரட்சிக்கப்பட்டுட்டோம். இல்லை, முடிவு பரியந்த நிலைத்திருந்து அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் பாருங்க, அதுதான் ரட்சிப்பு. முடிவு பரியந்த நிலைத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வருகையை விசுவாசிக்கிற கிறிஸ்தவன் கண்டிப்பா தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வான் பிரியமானவர்கள். அல்லேலூயா. பேசத் தொடங்கினான். அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டு சிலுவையில் இருக்கும்போது கூட தனக்கு பிரியமான ஒரு மகனை பார்த்து, யோவானை பார்த்து சொல்கிறார், அதோ உன் தாய் என்று சொல்கிறார். அந்த மரியாளை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் மகன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், மாதிரிக்கு தான் மரியாதை தேவன் வைத்து சென்றார்.
அந்த தாய் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டினார் உலகத்தில். ஒரு சாதாரண மனுஷி, மண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷிதான் மரியாள். அப்படிப்பட்ட அந்த மரியாள் எப்படி இருந்தால்? பரிசுத்தமாய் இருந்தால். பெண்களுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை போல நாமளும் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்க வேண்டும். தீர்க்கதரிசி இதை கண்டாங்களாம், இதெல்லாம் பார்த்தாங்களாம். பார்த்த உடனே கர்த்தர் லூக்கா 7:16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் பயமடைந்து, லூக்கா 7:16, எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு மத்தியில மகா தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட போகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அவர் திருப்பி போட போகிறார். பழையவனை எல்லாம் உங்களை விட்டு ஒழித்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்படுகிற முறைக்கு தேவன் உங்களை கொண்டு வரப்போகிற காரணம் அவருடைய வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவர் வார்த்தையை அனுப்பி பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் என்னசாய் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு அதே தேவன், அந்த நாயின் ஊரிலே இருந்த அதே இயேசு கிறிஸ்து இப்போது உங்கள் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தும்படியாகவே இந்த ஓய்வு நாளை நாம் அனுசரித்து, அதாவது வேதம் சொல்லுது, இந்த வேதத்தை பாருங்க, சபை கூடுதலை விட்டு விடுகிறவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் கடைசி காலத்துல சபை கூடுதல் இருக்காது என்பதையும் அங்கு வெளிப்படுத்துது. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசன புத்தகம் அதை பாருங்க. எல்லாரும் சபைக்கு போவாங்க, சபைக்குலாம் போய் ஆராதிப்பாங்க, செய்தி கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அல்ல இல்லையா? வீட்டுல இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஏன் நீ சபைக்கு போலையா இன்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி நிலைமை மாறி போச்சு பாருங்க. எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். கடைசி நாட்களே அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானல்ல, இன்னைக்கு சபைக்கு போக விடலன்னா கூட பரவாயில்ல. நீங்க இருக்கிற இடத்துல எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து கர்த்தரை தொழுது கொள்ளவே கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. அது ஏன் தொழுது கொள்கிறோம் என்றால், அவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துகிறோம், பலி செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஏதோ சபையெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப பெரிய ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லீவ் விட்டாங்கன்ற மாதிரி நம்ம இருந்தோம்னாக்கா நாம கிறிஸ்தவர்களே அல்ல. அந்த நேரத்துல, அந்த சபைக்கு போற அந்த நேரத்தை நாம் செலவிட கூட போது. இப்போது எப்படி செலவிடணும்னா, கர்த்தருடைய சமூகத்துல தான் செலவிட. அப்பதான் பிசாசு வெட்கப்பட்டு போவோம். நம்ம எவ்வளவு தடை செய்து அந்த சபையை ஒடுக்கி போட்டாலும் அவர்கள் துதிக்கிற நேரத்தில் துதித்து கொண்டு தானே இருக்கிறார்கள். காரணம், அவர் எங்கும் தொழுது கொள்ள காலம் வரும் என்று மதம் சொல்லுகிறது. பிரியமானவர், அவர் மகா தீர்க்கதரிசியா இருக்கிறார். அதே லூக்கா 7:21-22 வசனத்துல வாசிக்கிற பாருங்க. அந்த சமயத்துல நோய்களையும் பாருங்க, அவர் வந்துட்டாங்க, என்ன நடக்குது பாருங்க. நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் அல்லேலூயா கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடர்கள் பார்வை அளித்தார். அவர் வந்துட்டாருன்னா அப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க முடியுமானது. ஒருவேளை நீங்க ஆண்டவரே நோயினால, அல்லேலூயா, நோய் என்று வேற, கொடிய வியாதி என்பது வேற. நோய் என்பது சிலர் சொல்லுவாங்க நோவுதுன்னுவாங்க, வலிக்குதுன்னுவாங்க, கை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு எரியுது, இதெல்லாம் கூட நோய்கள் தான். அல்லேலூயா. சிலருக்கு தலைவலியில அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில அதே இயேசு கிறிஸ்து அங்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 17வது வருஷத்துல வாசிக்கிறோம். 16வது வருஷத்துல 21 அவர் சொல்றாரு, அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேக குருடருக்கு பார்வை அளித்தார். 22வது வருஷம் சொல்கிறது, இயேசு அவருக்கு பிரதியுத்தரம், நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவு. ஏன்னா யோவான் அங்க சொல்லி அனுப்புறான், தன் சிஷ்யர்களை அனுப்பி, வரப்போகிற இவர் தானா, இல்ல வருகிறவருக்காக காத்திருக்க வேண்டுமா என்று அவன் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடியினாலே, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் சொல்லி அனுப்புகிறான். அப்போதான் ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லி அனுப்புறார், நீங்கள் போய் கண்டவைகளையும் நோய்களையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. பார்த்தீங்களா, அந்த தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறாரே, மரித்தோர்களுக்கு, அதாவது தரித்திரர், மரித்தவங்க தான் தரித்திரர். தரித்திரன்னா என்ன அர்த்தம்? அது வசதி இல்லாதவங்க,
வசதினா அதாவது உலகத்தை பிறகு தரித்திரர், இயேசு அறியாதவர்கள் தரித்திரர்கள், மற்றும் இயேசு யார் நன்கு அறிந்திருக்கிறார்கள் தான் ஐஸ்வர்யர்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடர் அடைகிறவன் எவனோ, அவன் இடர் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். ஆண்டோடைய காரியத்தில் நம்ம இடர்களே அழைக்கிறோம். இப்படி கூட நடக்குமா? அப்படியா இயேசு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு போய் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரா? அந்த சந்தேகம் நமக்கு வரவே கூடாது. தெரியுமா? அல்லேலூயா. வேத வசனம் ஒவ்வொன்றும் உண்மை உள்ளது. என்னிடத்தில் இடர்கள் அடையாதிருக்கிறவன்னா அவர்கிட்ட சந்தேகப்படவே கூடாது. அவன் எவனோ அவன் பாக்கியவான், கொடுத்து வைக்கப்பட்ட மனுஷன் என்கிறார். அல்லேலூயா. மார்க் 16:17-18 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. பாருங்க, அந்த இயேசப்பா நம்மளை பத்தி எப்படி நினைக்கிறாரு பாருங்க. என்ன நம்புறியா, என்ன விசுவாசிக்கிறியா, அதுக்கு உள்ளான அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் நாமத்தினாலே நீ பிசாசுகளை துரத்துவார்கள். இன்னைக்கு நாம ஜெபம் பண்ணா பிசாசு ஓடிப்போவோம். இயேசுவின் நாமத்துல ஓடிப்போ சாத்தானேனா, அது ஓடிப்போவும். தெரியுமா? நவமான பாஷைகளை பேசுவார்கள். அதுதான் அந்நிய பாஷை, மழலை பாஷை, குழந்தை பேசுகிற பாஷை. நாம் பேசுகிறத காட்டிலும் குழந்தை மழலை அது பேசுகிற பாஷை மேலே எவ்வளோ பேர் பிரியப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அந்த பாஷையை நம்ம வாயில வைக்கிறார், அதுதான் அந்நிய பாஷை. பிரியமான இந்த மழலை பேசுகிற பாஷை தான் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட பாஷை. அதுதான் அந்நிய பாஷை. அதுதான் தூதர்கள் பேசுகிற பாஷை. அதில் அந்நிய பாஷையில் ஜெபிப்பீர்களானால் எல்லா சாத்தானும் ஓடிப்போம். சாவுக்கு எதுவான யாதை ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்மில் கரங்களை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்று சொல்கிறது. தெரியுமா? அப்படிப்பட்ட தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம் மத்தியில இருந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஓ ரீகாலரவா, அருமையான சுவிசேஷம். ஒரு சாதாரண சுவிசேஷம், நல்ல செய்தியை சொல்லுகிற ஒரு அருமையான சுவிசேஷகரம். லூக்கா 14:18 சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யார் யார் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சுவிசேஷகர். ஏன்னா அவர் அருமையான சுவிசேஷம். இன்றைக்கும் நற்செய்தி அவரிடத்தில் ஒன்றுதான் நற்செய்தி கிடைக்கும். இன்றைக்கு கேட்கிற நாம அழகிய டிவியிலும் அதே போல செல்போன்லையும் அதே போல எல்லா வித ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் செய்திகளிலும் கேட்கிற எல்லா துர்ச்செய்திகளை காட்டிலும் ஏசப்பாவுடைய அறிகுறிகளே அதுதாங்க நற்செய்தி. அந்த ஏசப்பா கிட்ட வரும்போது அவர் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நற்செய்தியாய் திருவை பொருந்தின வார்த்தைகளை அவர் பேசுவார். அல்லேலூயா. பாருங்க, சொல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் இருக்கிறபடியினால் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பேசும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு நம்முடைய கர்த்தர் என்ன செய்து வைத்திருக்கிறார்? அபிஷேகித்து வைத்திருக்கிறார். அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நம்மளை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். என்றைக்கு ஞானஸ்தானம் வாங்கினோமோ, என்றைக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுத்தோமோ, அந்த வினாடியிலேயே நம்மளை அபிஷேகம் பண்ணிவிட்டார். நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியான வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுல அப்போஸ்தலர் 10:36 சொல்லுது, எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி. இன்னைக்கு உலகத்துல சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க, பயந்து கொண்டே இருக்கிறார்கள். என்றைக்கு நீங்க இயேசு அறியறீங்களோ அன்றைக்கு உங்களை விட்டு அந்த பயமானது ஓடிப்போம். ஏனெனில் அவர் நமக்கு பயத்தின் ஆவி கொடுக்கல, தெரிந்த புத்தி உள்ள தைரியத்தின் ஆவி தேவன் தந்திருக்கிறார். அந்த தைரியம் நமக்கு என்ன கொடுக்கும்? சமாதானத்தை கொடுக்கும். அந்த சமாதானத்தை கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. நமக்காக தான் அந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். இஸ்ரவேல்னா யாரு? ஊழியக்காரர். நாம் எல்லாம் இஸ்ரவேலே. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆக இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இஸ்ரவேலராக வைத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிறபடியான சமாதானம் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை வைத்து சென்றிருக்கிறேன் என்று சொல்கிறேன். எபிரேயர் 3வது அதிகாரத்துல நான் ஒரு 1, 2, 5, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. இப்படி இருக்க, எபிரேயர் 3 1வது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாமெல்லாம் யாரா இருக்கிறோம்? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களா இருக்கிறோம். தேவன் நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல போகிறார். ரிசர்வேஷன் பண்ணிட்டார். அல்லேலூயா. கொண்டு போய் சொல்ல போய் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். இந்த உலகத்தின் உபத்திரவங்கள் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது.
ஏன்னா நாம் பரலோகத்துக்குரியவர்களாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். பரம அழைப்புகள் சொல்ல, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர் பிரதான அவசரமாய் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் இந்த உலகத்துல வாழும்போது எப்படி வாழ்ந்தார் யோசித்து பாருங்கள். எதை குறிச்சாவது அவர் கவலைப்பட்டிருக்கிறாரா? எதை குறித்தாவது அவர் பயந்திருக்கிறாரா? கடல்ல கூட அவர் போட்ல போகும்போது அவ்வளவு பெரிய அலை வந்து போட்டை கவிழ்க்க வந்ததாய் வந்தது கூட அவர் எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே என்று சொன்னார். ஏன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தராகிய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், பயப்பட தேவையில்லை எதை குறித்து. அல்லேலூயா. அதைத்தான் அவரை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். 2வது வசனம் சொல்லுது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவரா இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல. மோசே தேவனுடைய வீட்டில் எப்படி இருந்தாரா? உண்மையுள்ளவனாய் இருந்தார். அதான் அந்த வல்லமையை கொடுத்தார். அவர் செங்கடலை பிளந்தான். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். தன்னுடைய கோலை அவர் போட்ட உடனே செங்கல் பிறந்துக்கப்பட்டது. அதே போல கீழே போட்டவனே அது சர்வமா மாறி, அல்லேலூயா, அது பார்வோனுடைய மந்திரவாதியுடைய அல்லேலூயா அந்த சர்வத்தை அது விழுங்கி போட்டது என்று வாசிக்கிறோம். ஒரு சத்ரு நம்மளை மேற்கொள்ள முடியாது. தேவன் ஏன் காரணம்? மோசே தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவனாயிருந்தான். அதை போல இவரும் தம்மை ஏற்படுத்தினருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பிதா அவரை அனுப்பினபடினால் அவரும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 5வது வசனம் சொல்லப்படுகிறது, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். நல்ல சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக இன்னைக்கு கர்த்தர் நம்மை சாட்சியா இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு சாட்சி நாமவே இருக்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்படுது? நிறைய பாஸ்டர்ஸ் இன்னைக்கு இறந்து போறாங்க. அதே நேரத்தில் இன்னும் சில நாட்களில வருஷங்களில் இல்லை, நாட்களில் ஏன் நாழிகையில ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது. அந்த வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அப்போ என்ன சம்பவிக்கும் என்று ஆமோஸ் புத்தகத்தில் 8வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் தேசத்துல பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். இப்போ வந்திருக்க இந்த பஞ்சம் இல்லை, ஆனால் ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான தாழ்வும் அல்ல. அப்போ உணவு பஞ்சமும் கிடையாது, தண்ணீர் பஞ்சமும் இல்லை. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை நான் அனுப்புவேன் என்று கர்த்தராக ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச நாள்ல வசனத்தை கேட்கறதுக்கு ஆட்கள் துடிப்பாங்க, ஆனா சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காது. பிரியமானவர்களே, நம்மளை எல்லாம் கர்த்தர் அழைத்து சென்று விடுவார். அல்லேலூயா. இத்தனை சந்தோஷமான ஒரு நற்செய்தி தெரியுமா? இதை நம்புகிறவர்கள் பாக்கியவான். நாம் ஜெபிப்போமா? அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, நீர் அருமையான சுவிசேஷகர் என்றும் நீர் உண்மையுள்ள சாட்சியாய் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறீர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஓ ரிக்கலரவா, நீ மகா பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறாய். மண்டலே பிரதான ஆசிரியராக இருக்கிறார். எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நீர் பலியிட்டீரே, உண்மையே பலியாக செலுத்தீரே, கிரயவிடத்தைகளை வாங்கினீரே, மற்ற எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு வல்லவராக இருக்கிறீர். ஒரு கரத்துல பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் ஆண்டவர் துரத்திவிட்டு பரிபூர்ண சுகத்தை குணமளிக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீர் ஆண்டவர். ஓ ரிக்காலாரா வஷந்தரமா. அல்லேலூயா. அப்படியாக அநேக வியாதிகளை குணமாக்கி கொண்டிருக்கிறபடி நான் நன்றி. இந்த கொரோனா வியாதியில அநேகர் எனக்கு மறித்து கொண்டிருக்கிறார் ஐயா. இனி எந்த மரண செய்தியும் நாங்கள் கேள்விப்படவே கூடாது ஐயா. ஆண்டவர் அற்புதத்தை செய்யும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. நாங்கள் அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை மரண படுக்கையில இருப்பாரே, ஆனால் அவர் மேல் பரிசுத்த ஆவியின் வல்லமை ஊற்றி பலப்படுத்துகிற சாட்சியாக இருக்கிற நீங்க தரிசனத்தை கொடுங்க, சொப்பனத்தை கொடுங்க. நீர் வந்து இருக்கிறீர் என்பதை அந்த மரிக்கும் தருவாயில் இருக்கிற ஒவ்வொரு வியாதியத்தில் அறிந்து கொள்ள நன்றியானவரை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியான ஒத்தாசனர் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.